Hi friends, welcome to our channel. And இன்னைக்கு நம்மளோட டே 34 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் நேற்றுக்கு வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நேற்றுக்கு வீடியோலேயே. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நேற்றுக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ இதோட வீடியோ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. டே 33 இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டே 34 அழகான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸை பற்றி நிறைய விஷயங்கள் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன்டு பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆரி லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஆரி லேஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது த்ரீ ரோஸ் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ரோ மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆரி லேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கூட இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆரி லேஸ் நான் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு ப்ளவுஸை ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால தான் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஆரி தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி லேஸே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-60 ருப்பீஸுக்கு எல்லாமே ஆரி லேஸ் கிடச்சிடும். ஸோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி மட்டும் விட வேண்டியது தான். உங்களுக்கு அழகான சூப்பரான பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த மூணுமே சேர்ந்து ஒரு சிங்கிள் பீஸ் தான். அதை நான் செப்பரேட்டாக பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ இதை வந்து 3ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பேக்குக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு லேஸ் என்கிட்ட இருந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட பார்த்தாச்சுன்னா பால் செயின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் 8 ரூபா தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா மீட்டர் 10 ருபீஸ் வாங்குவாங்க. ஸோ நான் வாங்குகிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே நம்ம இந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். 10 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, 20 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீட் பீட்ஸ் தான். ஸோ வீட் பீட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவர் பார்த்திங்கன்னா 8 ரூபா மட்டும்தான். ஸோ இதுவுமே ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா உங்கள் ஷாப்பை பொறுத்து தான். ஷாப்பு பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் வேரி ஆகலாம். நான் வாங்குகிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம B7000 க்ளூ எடுத்திருக்கோம். அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் க்ளூ மாதிரி தான். ஸோ நம்ம வந்து மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதிலே போட்டிருப்பாங்க நம்மளால் மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக் தான். 110 ml தான். கொஞ்சம் பெரிய பேக். அண்ட் குட்டி பேக்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ், 40 ருபீஸ்லேருந்தே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் நிறைய ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் காலியாச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி B7000 தான் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணி இதில் நம்ம நம்மளோட லேஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் க்ளூ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. 2 மினிட்ஸ் லைட்டாக ட்ரை ஆனதுமே அதுக்கு மேலே நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் விட்டுருக்கேன். 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட ஆரி லேஸை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து அழகாக ஃபோல்ட் ஆகாத மாதிரி நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆரி பீட்ஸ் உங்களுக்கு ஆரி லேஸ் உங்களுக்கு வந்து
பேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, கஷ்டமாக இருக்குது, ஆர் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணால் ரொம்பவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி லேசஸ் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. பர்ஃபெக்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ இதில் வச்சு நமக்கு முடிஞ்சிட்டு ஸோ அகெயின் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த செட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுக்க வேண்டியது தான். அதை எடுத்து நம்ம வந்து அழகாக பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ பாருங்கள், இந்த ஆரி லேஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆரி லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுசஸுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுசஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உங்கள் கையால் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்காம, டெய்லர்கிட்ட கொடுத்தா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லர்கிட்ட கொடுக்காம நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லோ பட்ஜெட்டில் 100 ருபீஸ் இருந்தாலே போதும், நம்மளால் அழகாக சூப்பராக டிசைன் பண்ண முடியும். அது எது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 1000-2000 வாங்குவாங்க. நீங்களே உங்கள் கையால் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட் 100 ருபீஸ் இருந்தாலே நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணி முடிச்சு எடுத்துருக்கோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுவே நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போது நெக்ஸ்ட் ரோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எகெயின் நான் B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி, இதோட கைகளுக்கு பேர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே பக்கா ஆரி லுக் கொடுக்கும். ஸோ செயின் ஸ்டிச் போடுங்க. எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் கழுத்தில் செயின் ஸ்டிச் போடலை. பட் கைகளுக்கு நான் நேற்றுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன். இன்றைக்கி சுத்தமாகவே டைம் இல்லை, ரொம்ப பிஸி. அதனால தான் என்னால் வந்து செயின் ஸ்டிச் எல்லாம் போட முடியல. சிம்பிளி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ நீங்கள் பாபினில் உங்களோட ஜரி த்ரெட்டை நீங்கள் டபுள் ஸ்டாண்டாக சுற்றிக்கிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான். ஸோ அது நம்ம ஜரி த்ரெட்டோட கலரில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி கிடச்சிரும். அண்டு என்கிட்ட இப்போதைக்கு தையல் மிஷின் இல்லை, பட் வாங்குறதா பிளான் வச்சுருக்கேன். ஸோ வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி திருப்பி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட லைனிங் பீஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்மளோட பீட்ஸை எடுத்து நம்மளோட ஸ்டோன்ஸ் எடுத்து பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கும் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லேயே கொடுக்குறோம். பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஹாஃப் மூன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஹாஃப் மூனை எடுத்து திருப்பி வச்சா நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணும்போதும் அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். இதையுமே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், நம்மளால் நிறையா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது, என்னால் இப்படி பண்ண முடியாது, நான் ஆரி பீட் வாங்கி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஆரி பீட் வாங்கி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளும் இந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கணும், செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அவங்க பண்ண ஒர்க்கை. ஸோ அதை நான் வந்து போஸ்ட்டில் போடுவேன். ஸோ உங்களோட ஒர்க்கையும் நீங்கள் எனக்கு வந்து அனுப்பலாம். ஸோ அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு
கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வேணும்னா சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணி உங்களோட ஒர்க் நீங்கள் வந்து பண்ண ஆரி ஒர்க் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணலாம். நான் அதை என்னோடய யூடியூப் சேனலோட போஸ்ட்டில் போடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு சிஸ்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அவங்க என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னோடய வீடியோஸை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளோட ப்ளவுஸை நம்ம கையாலே பண்ணும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளால் அடுத்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி தெரியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் தான் கொடுக்கும். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா பக்காவாக அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வித்தியாசமெல்லாம் உங்களால் ட்ரை பண்ண முடியும். பட் செயின் ஸ்டிச் தெரியல அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போடாமலே நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே பேஸ்ட் பண்ணாதீங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் முடித்து எடுத்துருக்கோம், பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு நான் பண்ணுற ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 24. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 23 டேஸோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பாருங்கள், என்னோடய வீடியோஸில் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லாமே என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அந்த மாடலில் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட் பீட்ஸ் எடுத்துருக்கோம். அந்த வீட் பீட்ஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் வீட் பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, லோ பட்ஜெட்லேயே கிடைக்கிது. ஸோ அதனால தான் நம்ம வீட் பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து வீட் பீட்ஸும் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைட் பண்ண முடியும். என்னோடய சேனலில் நான் 30 ருபீஸுக்கு ஆரி எப்படி போடுறது, நார்மல் நீடில் 50 ருபீஸுக்கு எப்படி போடுறது, 100 ருபீஸுக்கு எப்படி போடுறது, இது எல்லாமே நம்மளோட இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தனுஸ்ரீக்காக தான். ஸோ அவங்க தான் நமக்கு இந்த சேலஞ்சையே கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ 30 டேஸ் சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் 100 டேஸ்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஸோ டெய்லி ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டில் அவங்க வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டப்போ எனக்கு வந்து ஓகே பண்ணலாம், நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஆரியா அப்படி இப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இது என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக அழகாக ஆரி மாதிரி பண்ணுறது எப்படி, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. சேலஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆரி போட தெரியாமல் பட் உங்களுக்கு வந்து ஆரி மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும், பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். பட் உங்களுக்கிட்ட டெய்லர்கிட்ட கொடுத்தா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும்.
இல்லை நீங்களே வந்து ஆரி நீடில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அண்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு தான் பண்ண முடியும். அண்ட் ப்ளவுஸுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் லெஹாங்காஸுக்குமே இதை ட்ரை பண்ணலாம். லெஹாங்காவோட கைகளுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீட் பீடை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பால் செயினில் ஒரு 5 பீட்ஸ் கேப் விட்டு அதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இல்லை உங்களால் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் அழகாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஜஸ்ட் இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட லெஹங்காஸோட ஸ்லீவ்ஸுக்கு, கழுத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கொஞ்சம் டைமும் ப்ளஸ் நமக்கு ஒரு 100 ருபீஸ் இருந்தாலே போதும். 100 ருபீஸ் பட்ஜெட்லேயே நம்மளால் அழகாக 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் மதிப்பிலான ஆரி நம்மளால் போட முடியும். அண்ட் நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30 ருபீஸுக்கு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆரி டிசைன் போட்டுட்டு உங்கள் டெய்லர்கிட்ட அதை ஒரு ரெஃபரன்ஸாக கொண்டு கேட்டால் கண்டிப்பாக அவங்க 1000 2000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் கையால் பண்ணலாம். அண்ட் உங்கள் கையால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்குறத தவிர்த்து நீங்கள் உங்கள் கையாலே பண்ணிக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அடுத்த ப்ளவுஸுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். பீட்ஸாக இருக்கட்டும், க்ளூவாக இருக்கட்டும், எதுனாலுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் கையால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் ரொம்ப நல்லா பண்ண முடியும். அண்ட் உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. நீங்கள் தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நிறைய செயின் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு எடுத்தாலே உங்களால் வந்து பக்காவாக ஆரி மாதிரி நிறைய டிசைன் கொஞ்சோண்டு பீட்ஸ் இருந்தாலே போதும். பீட்ஸோட யூசேஜை கம்மி பண்ணி நான் உங்களால் அழகாக வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையால் கூட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அண்டு செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அப்படியே ஆரி நீடில் போடுற மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக தான் இருக்கும். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் நீடில் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆரி நீடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதுவும் டைம் கன்சியூம் பண்ணும். பட் இந்த அளவுக்கு நம்ம நார்மல் நீடில் போடுற அளவுக்கு டைம் கன்சியூம் பண்ணாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு, எடுத்திருக்கோம் பாருங்கள். ஸோ நம்மளோட வீட் பீட்ஸ் நம்ம வந்து கோர்த்து அழகாக எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட கலருக்கும் பேட்டர்னுக்கும் டிசைனுக்கும் இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் ஜெரி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பார்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ அதனால் இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்டு ஸ்லீவ்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சடனாக எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணேன். அண்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக முடித்து எடுத்தாச்சு. அண்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் எல்லாமே நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்குக்கு பண்ணுறது தனியாக, கழுத்துக்கு பண்ணுறது தனியாக தான் போட்டிருப்பேன். அண்ட் அதோட ரீசனையுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து
அதுக்கப்புறமா தான் இந்த சேலஞ்சை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 100 டேஸ் சேலஞ்சை. ஸோ எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. அதனால தான் என்னால் வந்து தனித்தனியாக வீடியோ போட முடியுது. தனியாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கைகளுக்கு பண்ணுறத 1 டேயும் அப்புறம் கழுத்துக்கு பண்ணுறத அனதர் டேயும் போட்டுட்ருக்கேன். இன்னொரு நாளும் போட்டுட்ருக்கேன். ரீசனே இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது எரர்ஸ் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது ஐடியாஸ், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். கமெண்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ நீங்கள் லைக் போடும்போது ஆட்டோமேட்டிக்கலி எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டட் ஆயிடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.